தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விந்தணுக்கள் அதிகரிக்க சிம்பிளாக ஒரு உணவு செய்ய போகிறோம். இதை விட ஈஸியாக விந்தணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அதோட தோலை நீக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அது ஒரு இதமான சூடு வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாதாமை அந்த தண்ணியில் இப்போ போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் அதில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் பாதாம் எடுத்திங்கன்னா அதிலேருந்து தோலை நம்ம ஈஸியாக நீக்கி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பாதாமும் நீக்கி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா பாதாமில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காயறதுக்காக கொஞ்சம் நேரம் காய விடுங்க. காஞ்சா கூட அதில் இருக்கிற தண்ணி முழுசாக போயிருக்காது. அதனால் ஒரு பாண்டலில் சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது பாதாம் சூடாக இருக்கும், அதனால் சூடு போகிற வரைக்கும் மறுபடியும் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒன்று பாதியாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு தேனை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு பாகுபதம் வர்ற வரைக்கும் தேனை ஊற்றி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் ஓரளவுக்கு கலந்துட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட தேனை கலந்துக்கோங்க, உங்கள் விருப்பம் போல். தேவையான அளவு தேனை ஊற்றி கலந்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்லாம். ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்திலலாம் இது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். தொடர்ச்சியாக இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உள்ளுறுப்புகள் எல்லாம் இது சுத்தம் பண்ணும். ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொழுன்னு ஆவாங்க. ஆண்களின் விந்து சக்தியை கெட்டியாக்கி போகத்தில் உற்சாகத்தை தரும். இழந்த சக்தியெல்லாம் திரும்ப பெறலாம். அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.